ஊர்காவற்றுறை பிரதேச சபை வரவு செலவு திட்டம் தோற்கடிப்பு. ஆசிரியர் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு. யாழிலிருந்து வெளியான அறிவிப்பு. கடந்த 130 ஆண்டுகளின் பின் ஏற்பட்டிருக்கும் அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை மாற்றம். வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் அவசர கலந்துரையாடல். இபிடிபி என்பிபி கூட்டு சதியென ஊர்காவற்றுறை தவிசாளர் குற்றச்சாட்டு. சீரற்ற காலநிலையினால் யாழில் 297 நபர்கள் பாதிப்பு. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சட்டத்திறனிக்கு மரண அச்சுறுத்தல். மட்டக்களப்பில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் முரண்பட்டதால் பதற்ற நிலை. பிரதமர் ஹரினியுடன் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு. வடக்கில் முதன்முறையாக ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். விடுதலை புலிகளுக்கு தடை. கனடாவிடம் அனுர அரசு கோரிக்கை. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆளுகையில் உள்ள ஊர்காவற்றுறை பிரதேச சபை வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் தோற்கடிக்கப்பட்டது. 13 ஆசனங்களை கொண்ட ஊர்காவற்றுறை பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழ் அரசு கட்சி 2 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளது. தவிசாளர் அன்னலிங்க மன்னராசா நேற்று நடைபெற்ற சபை அமர்வில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது அது தோற்கடிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 2 இலங்கை தமிழ் அரசு கட்சியின் 1 3 வாக்களித்தனர். வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 4, தேசிய மக்கள் சக்தியின் 3, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலா 1 என 10 பேர் வாக்களித்தனர். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தவிசாளர் தெரிவின் போது திருவுளச்சீட்டு மூலம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் அன்னலிங்க மன்னராசா தவிசாளராகவும், உப தவிசாளராக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் செபஸ்தியான் பிள்ளை, லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டனர். எதிர்வரும் 12ஆம் தேதி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் நாடளாவிய ரீதியிலான பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதமர் முன்னெடுக்கும் கல்வி கொள்கைகள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சமூகத்திடம் கலந்துரையாடாமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக குற்றம் சுமத்திய ஜோசப் ஸ்டாலின், பாடசாலைகளின் நேரத்தை 2 மணி வரை நடாத்துவது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முடிவும் தவறான தீர்மானம் என்றார். அத்துடன் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் போது முஸ்லிம் பிள்ளைகள் வெள்ளிக்கிழமைகளில் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படும் என்றும், மேலும் இம்முறை அரசாங்கம் கல்விக்காக ஒதுக்கும் தொகை மிக சொற்பமான நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் கூட எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்காமை கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாமை மற்றும் சுபோதனி அறிக்கையிலும் விடயங்கள் இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இது தொடர்பாக தமது பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது என்றார். எதிர்வரும் நாட்களில் ஏற்பட உள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பான அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நா. பிரதீப் ராஜா தற்போதைய வானிலை சூழல் குறித்து விரிவான விளக்கமளித்தார். 2 காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையூடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த 130 ஆண்டுகளில் இப்போதுதான் நிகழ்கின்றது. இது ஒரு அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அவர் எச்சரித்தார். மேலும் ஏற்கனவே பெய்த மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும், கடல் நீர்மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களினதும் தற்போதைய நிலவரம் ஆராயப்பட்டது. யாழ்ப்பாணம் கடந்த 1 வாரமாக மழையால் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார்.
முல்லைத்தீவு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டுத்தாபனத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு குளம் அதன் கொள்ளளவில் 4 பகுதியை கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை எனவும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். வவுனியா மற்றும் மன்னார் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய இடர்கள் இல்லை எனவும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் இடையூறின்றி நடைபெற்று வருகின்றன. இடர் நிலைமை ஏற்பட்டால் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதன்போது பரீட்சை நிலையங்கள் இல்லாத பாடசாலைகளையும் பொது மண்டபங்களையும் இடம்பெயரும் மக்களுக்கான இடைத்தங்கள் முகாம்களாக பயன்படுத்துமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாணத்தின் பராமரிப்பில் உள்ள 54 குளங்களில் 52 குளங்களின் நீர்மட்டம் 25% குறைவாக உள்ளது. 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் மட்டுமே வான்பாயும் நிலை ஏற்படும் என மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். இதே நேரம் கடல் நீர்மட்டம் இன்னமும் உயர்வடையாமையால் யாழ் மாவட்டத்தின் 3 தடுப்பணைகளும் திறக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் தீவக பகுதிகளில் நோயாளர்களை கொண்டு செல்வதில் ஏற்பட்ட சவால்களை சுட்டிக்காட்டிய மாகாண சுகாதார பணிப்பாளர் கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியுடன் அவசர மருத்துவ சேவைகளை உறுதிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னதாகவே உள்ளூராட்சி மன்றங்கள் வாய்க்கால்களை துப்புரவு செய்து தேங்கியுள்ள வெள்ள நீரை விரைவாக வெளியேற்ற வேண்டும். அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு பிரதம செயலாளர் அவர்களுக்கு ஆளுநர் பணித்தார். மீட்பு பணிகளுக்காக முப்படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். இடர்காலத்தில் பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் 24 மணி நேரமும் மக்களுக்கு உதவும் வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஆளுநர் கேட்டுக் கொண்டார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள், பிரதி திட்டமிடல் செயலாளர்கள், முப்படை பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அத்தோடு 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் 99.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச் சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் 6வது மாதாந்த சபையமர்வு நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து, அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் தீப்பரவும் அபாயம் மற்றும் நகர்ப்பகுதிகள் அச்சமடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர், மயானத்திற்கு அனுமதி வழங்கும் போது நகர்ப்பகுதிக்குள் பட்டாசு வெடிப்பதற்கு தடை என குறிப்பிட்டு எழுத்துமுள்ள அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. இருப்பினும் யாரும் பின்பற்றப்படுவதில்லை. ஆனால் நேற்று முதல் இந்நடைமுறை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. மீறுபவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கடற்படையினரால் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் வாதாடும் சட்டத்திரணி சமூக வலைதளங்களில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டத்திரணி அச்சலா நேற்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். அது தொடர்பில் மேலும் கருத்து கூறிய அவர், எனது தொழிலை முதல் கொண்டு பொய்யான பிரச்சாரங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் செய்யும் நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி எனது உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். என்னால் நடத்திச் செல்லப்படும் வழக்கு தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. என்னிடம் இது தொடர்பில் பல சாட்சிகளும் இருக்கிறது. நான் சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டத்தில் கீழ் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளும் நபர் என்ற வகையிலும் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளேன். சில வழக்குகளில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட முப்படையினரின் சிலரே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்துள்ளது என்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 2 இடங்களில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் பெயர் பலகையிட முற்பட்ட போது பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக அங்கிருந்து சென்றுள்ளனர். போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி, கல்லடி, பிள்ளையார் ஆலயம் மற்றும் எல்லை பகுதியான கண்ணன்புரம் ஆகியவற்றில் இந்த தொல்பொருள் திணைக்கள பெயர் பலகையிடுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்ததன் காரணமாக பெயர் பலகையிடும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. கடந்த 21
தேதியும் கண்ணன்புரம் பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் பெயர் பலகை இடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் தெரிவித்த கடும் எதிர்ப்பு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதேபோன்று நேற்று மாலையும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் வெள்ளாவளி போலீசார் சென்று தொல்பொருள் பெயர் பலகையினை இடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அவர்களை செல்ல விடாது பொதுமக்கள் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணன்புரம் பகுதியானது அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பகுதியாகவும் 100% தமிழர் பகுதியாகவும் காணப்படுவதனால் தொல்லியல் தொடர்பான செயற்பாடுகள் தமது இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பினை ஏற்படுத்தும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலத்தில் தொல்லியல் என்ற போர்வையில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் தொல்லியல் என்றால் பௌத்த மதத்தின் அடையாளம் என்று மட்டுமே நோக்கப்படுவதன் காரணமாகவும் இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாய்த்தர்க்கம் இடம்பெற்றதுடன் தமது பகுதிக்குள் தொல்பொருள் பெயர் பலகினை இடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதுடன் பெருமளவான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவான பொதுமக்களும் தமது எதிர்ப்புகளை குறைக்கும் வகையில் வீதியில் குவிந்திருந்ததன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. தொல்பொருள் பதாகை என்பது ஒரு அடையாளத்திற்கு இடப்படுவது எனவும் அதன் மூலம் வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் போலீசாரினால் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாது அதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். தாங்கள் யானை பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, வீதி பிரச்சினை என பல்வேறு கஷ்டங்களுடன் வாழும் போது எந்த கரிசனையும் கொள்ளாதவர்கள் நேற்று தொல்பொருள் தொடர்பில் கரிசனை கொண்டு வந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது எனவும் இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் மக்கள் தெரிவித்தனர். இதன்போது வெள்ளாவளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பொதுமக்களுடன் கலந்துரையாடிய போதிலும் தொல்லியல் பெயர் பலகை இடுவதற்கு அனுமதிக்க முடியாது என தொடர்ச்சியாக எதிர்ப்பு குறிப்பிட்டனர். பொதுமக்கள் எதிர்ப்பதன் காரணமாக குறித்த நடவடிக்கை இடைநிறுத்துவதாகவும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களது பெயர் விவரங்களை வழங்குமாறு கோரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் பெயர் விவரங்களை பதிவு செய்து கொண்டு அங்கிருந்து சென்ற நிலையில் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதேபோன்று கல்லடி வெள்ளாவளி பிள்ளையார் ஆலய பகுதியிலும் பெயர் பலகையிடும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையில் உத்தியபூர்வ சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் அமைதிப்படையின் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா தலைமையிலான புல் பிரைட் சர்வதேச புலமை பரிசில் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் விடயங்களை முன்வைத்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்களுக்காக கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம், தேசிய கல்வி நிர்வாகம் ஆகிய துறைகளில் தொழில்நுட்ப நிபுணத்துவ உதவியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் ஹரிணி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார். வடமாகாணத்தில் முதல் முறையாக ஜனாதிபதி ஒருவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்களின் ஏற்பாட்டில் நேற்று மாலை 4 மணியளவில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் 57வது பிறந்தநாளை சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்கள் கேக் வெட்டி மற்றும் வீதியால் சென்ற மக்களுக்கு கேக் இனிப்பு வகைகளையும் வழங்கி கொண்டாடினர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இளைஞர்கள், முன்னைய ஆட்சியாளர்கள் எவரும் சொன்னதை செய்வதில்லை. தற்போதைய ஜனாதிபதி கூறிய வாக்குறுதிகளை செயற்படுத்தி வருகிறார். போதைப் பொருளை முற்றுமுழுதாக அளித்து இளைய தலைமுறைகளை போதைப் பொருளில் இருந்து மீட்டெடுத்து நாட்டின் போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமை எமக்கு பிடித்துள்ளது. தற்போதைய ஜனாதிபதி துயிலும் இல்லங்களில் ராணுவத்தினரை அகற்றுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தில் மக்களுக்கான பேச்சு சுதந்திரத்தை முற்றும் முழுதாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக மக்கள் தமது தேவைகளை இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து திணைக்களங்களும் செயற்பட்டு வருவதை முழுமனதுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் மாவீரர்களின் நினைவினை போற்றும் நிகழ்வு அமைதியான சூழலில் இடம்பெற்றது. சபையின் உப தவிசாளர் தயாபரன் தலைமையில் இன்று காலை நடந்த நினைவஞ்சலி நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு தங்கள் மரியாதைகளை செலுத்தினர். நிகழ்வுக்கு பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்து உப தவிசாளர் வரவிருக்கும் மாவீரர் தினத்தை முன்னிட்டு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்தார். இந்த மாதம் 27ஆம் தேதி மதிய வேளையின் பின்னர் நெல்லியடி வர்த்தகர்கள் தங்களது கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை மூடி நினைவேந்தலில் பங்கேற்கும் சூழலை உருவாக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். இது எங்கள் சமூகத்தின் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் தருணம் என்று அவர் கூறினார். பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. எமது தேச விடுதலைக்காக உயிர் நீத்த எமது மாவீரர் செல்வங்களுக்கு இன்றைய தினம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுடைய தியாகங்கள் வீண் போகாதவாறு எமது அரசியல் பயணங்கள் தொடரும் என்றும் எமது கட்சி ஒரு சிறப்பான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு இதய சுத்தியுடன் முயற்சிக்கின்றது என்பதை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
அதுடன் நான் முக்கியமான கோரிக்கை ஒன்றினை நான் முன்வைக்கின்றேன். இந்த 27ஆம் தேதி மாவீரர் நாளினை எமது மக்கள் மற்றும் எமது மக்கள் அஞ்சலிக்கும் முகமாக வர்த்தகர்கள் மற்றும் மதுபான சாலை நடத்துவர்கள் தமது கடைகளை பூட்டி அங்கே வேலை செய்யும் வேலையாட்களுக்கு ஒரு விடுமுறையினை வழங்கி அவர்கள் அஞ்சலி நிகழ்வினை பங்கு பெற்று ஒத்துழைக்குமாறு மிக அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றேன். நன்றி. கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடர்பான சின்னங்களை பொதுவழியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கனேடிய அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் காத்தரின் மார்டினோடு நடைபெற்ற சந்திப்பின் போது வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரிவினைவாத கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லது இலங்கையின் இன சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஒட்டாவாவிடம் தெரிவிக்குமாறு உயர்ஸ்தானிகரை விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் உள்ள உள்ளூர் குழுக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு எதிரானவை. இதனை கட்டுப்படுத்தாவிட்டால் இருதரப்பு புரிதலை சீர்குலைக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக உள்ளது என்றும் விடுதலை புலிகள் அல்லது பிற பிரிவினைவாத சித்தாந்தங்களுடன் தொடர்புடைய எந்த சின்னங்கள் அல்லது சின்னங்களையும் கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் உயர்ஸ்தானிகர் மார்டின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கனடா அப்போதும் இலங்கையின் இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது.